ராஜீவ்காந்தி அவர்கள் தலைவருடைய தோளிலே பின்புறமாக வந்து தோளிலே பிடித்து கொண்டு சொன்னாராம், தற்காலிக இணைப்பு என்பது ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான், அது நிரந்தர இணைப்பு தான், என்னை நம்புங்கள். அதுக்கு பிறகுதான் தலைவர் உடன்பட்டார். ஆனால் சம்பந்தன் ஒரு இடமும் போனது கிடையாது. இவ்வாறு போகாத ஒருவரை மத்தில ராஜீவ்காந்திக்கு விளக்கம் கொடுத்தார் என்று சொல்வதை எவ்வாறு ஏற்பது என்று எனக்கு தெரியவில்லை. விடுதலை புலிகள் தலைவர் அந்த காலத்திலே இவர்கள் எல்லாம் பெரிய அரசியல் தலைவர்கள், இவர்கள் எல்லாம் எங்களுக்காக போராடுவார்கள் அவர்கள் நம்பியது உண்மை. அவ்வாறு நம்பி அந்த காலத்திலே தலைவர் போயிருக்கலாம், சொல்லி இருக்கலாம், பேசியிருக்கலாம், இது உண்மை. இவர்கள் தான் இந்த ஏனையவர்களை துரோகி என்று முதல் துரோகிகள் என்ற பட்டத்தை கூட்ட வலிக்கிட்டதை இந்த கூட்டணி தான். சம்பந்தன் ஐயாவை போடுவதற்கு தலைவர் பிரபாகரன் தான் உடனடியாக முடிவெடுத்தாரே தவிர, அது திடீரென முடிவெடுத்தாரே தவிர அதுக்கு யாருமே இவருக்கு விருப்பம் இல்லை. கொட்டம்மானிலிருந்து கவிழம்மானிலிருந்து அனைவருக்கும், புலனாய்த்துறை சார்ந்த அனைவருக்கும் யோசப் பராசிங்கம் அவர்களைத்தான் தலைவராக்க வேண்டும் என்ற விருப்பு அனைவருக்கும் இருந்தது. அது அரசியல் துறையில் இருந்த அனைவருக்குமே அந்த விருப்பம் தான் இருந்தது. ஒரு குறைபாடு, அவரை இரவு 10 மணிக்கு பின்னர் ஈராக் காலத்திலே வேலை செய்கிற விடுதலை புலிகளால இவரோட உடனடியாக தொடர்பு கொள்ள முடியாது என்ற ஒற்றையொரு காரணம்தான். ஒரே ஒருத்தர் மாவை சேனாதிராயா தவிர வேற யாரும் எங்க தாயில பிறப்பில வந்து வாழ இல்லை, அந்த மக்களோட வாழவும் இல்லை. இப்படிப்பட்ட கொழும்பில் இறக்குமதிகளும் கொழும்பில் வாழ்ந்தவர்களும் கொழும்பை மையப்படுத்தியவர்களும் தான் இந்த அரசியலை இவ்வாறு பேசுவார்கள். 1000க்கும் மேற்பட்டவர்கள் சிந்திய இரத்தத்துக்கும் அவர்கள் கொடுத்த தியாகத்தையும் உங்களுடையதாக பார்க்கிறீர்கள். இது மிக அபத்தமானது, மிக மோசமானது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்கள். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழர். ஒரு உரை, பல்வேறு தமிழ் தேசிய அரசியலில் பேச வேண்டிய விடயங்கள் பேசப்படாமலே அப்படியே மறக்கப்படுகின்றன அல்லது மறைக்கப்படுகின்றன அல்லது விவாத பொருளாகவே அதனை பயன்படுத்துவதற்கு யாரும் முன்வராத சூழ்நிலையில் ஒரு முக்கியமான ஒரு சமூக மாற்றத்தை நோக்கிய நகர்வாக பார்க்கப்பட்ட விடயம், அது சமூகத்திலே ஒவ்வாத கருத்துக்களை முன்வைத்ததாகத்தான் பல்வேறுபட்ட கருத்துக்கள் வெளிக்கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. அமரர் சம்பந்தன் அவர்களுடைய நினைவு நாளில் உரையாற்றிய சுமந்திரன் வரலாற்றை தெரிவுபடுத்தியது போன்ற ஒரு தோற்றப்பாடு இருப்பதாக பலரும் கூறுகிறார்கள். சில வேளை அவ்வாறு இருக்காமல் போகலாம். அந்த உரையை நீங்களும் அவதானித்திருப்பீர்கள். அந்த உரையில் அவர் தொடக்கம் இருந்து முடிவும் வரையும் ஒரு முன்னுக்கு பின் முரணாகவும் வரலாற்றில் இடம்பெறாத சம்பவங்களையும் ஒருவர் உயிரோடு இருக்கின்ற போது எந்த ஒரு இடத்தில் பதிவு செய்யப்படாத விடயங்களை தன்னிடம் கூறியதாக இப்போது அதற்கு தானே சாட்சியாக கூறுவது. நீங்களும் ஒரு பல புத்தகங்களை எழுதக்கூடியவர், ஒரு பத்தி எழுத்தாளர், நீண்ட காலமாக இராணுவ கட்டுரைகளை கூட எழுதிய ஒருவர், யுத்த காலத்திலே இப்போதும் பல வரலாற்று கட்டுரைகளை எழுதக்கூடியவர், நீண்ட நாள் அரசியலை அவதானிக்கக்கூடியவர் என்கின்ற வகையில் ஒரு தொடர்புபட்ட ஒருவர் ஒரு இடத்திலும் பதிவு செய்யாத ஒரு கருத்தை இன்னும் ஒருவர் நான் தான் அதற்கு சாட்சி என்று கூறுகின்ற போது அதில் 100% நம்பகத்தன்மை இருக்குமா? இந்த நம்பகத்தன்மை என்பது இப்போது அதை நாங்கள் அகராதியில் தேட வேண்டும். நம்பகத்தன்மை என்றால் என்ன என்றால் அதற்கு பொருள் தேட வேண்டிய சூழலில் தான் என்று இருக்கிறோம். இந்த சமூக வலைத்தளங்களும் இந்த அரசியல் தலைவருடைய பேச்சுக்களும் அப்படித்தான் இருக்கிறது. அது ட்ரம்மில் இருந்து இங்க இலங்கையின் ஜனாதிபதி வரைக்குமான எல்லா இடங்களிலும் இந்த இப்படியான முன்னுக்கு பின் முரணாக பேசுவது இருக்கிறது. இந்த அரசியல்வாதிகளை பொறுத்தவரை அது ஆகலும் மோசமான ஒரு நிலைக்கு போய்விட்டது. அவர்கள் வாயில் வந்ததெல்லாம் பேசுவதாகவும் தங்களோட கற்பனையில் எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் உண்மை போல பேசுகின்ற சூழல் இன்று உருவாகி விட்டது. இத்தகைய ஒரு சூழலில் இந்த நம்பகத்தன்மை அல்லது ஒரு வரலாற்றை திரிவுபடுத்தாத பேச்சுக்கள் என்று நாங்கள் யாருடைய பேச்சையும் எடுக்க முடியாது, அரசியல்வாதிகளுடைய பேச்சுக்களை எடுக்க முடியாது என்ற சூழல் தான் தோன்றியிருக்கிறது. ஆகவே நாங்கள் இதுல இந்த இவ்வாறு வரலாற்றை திரிவுபடுத்தியவர்களை அவ்வப்போது தட்டி நிமித்தாமல், அதை பற்றி பேசாமல், அல்ல அதை பற்றி நாங்கள் எதிர்ப்பு குரல் கொடுக்காவிட்டால் இவர்கள் சொன்னது வரலாற்றில் பதியப்பட்டுவிடும். அது இதே ஒரு அதாவது இவர் இவ்வாறு பேசினார் என்று அதை மேற்கோள் காட்டி இன்னொருவர் எதிர்காலத்தில் எழுதவும் கூடும். ஆகவே ஒரு தவறான சம்பவத்தை ஒருவர் சொல்கிறார் என்றால் அதை எதிர்த்து பேசவும், அதை தவறை திருத்தாவிட்டால் அது வரலாறாக பதிவு செய்யப்பட்டுவிடும். இதற்கு இந்த இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய நூலக இருப்பிலேயே அமிர்தலிங்கம் 2ஆம் தேதி பேசினார் என்பதற்காக 1ஆம் தேதி
நூலகம் எரிக்கப்பட்டது என்று சொல்றார்கள். மே 31 எரிக்கப்பட்ட நூலகத்தை ஜூன் 1 எரித்து என்று சொல்வதன் மூலம் ஒரு திட்டமிட்ட இனவழிப்பை மறைப்பதற்கு அல்லது அதை இல்லாமல் செய்வதற்கான முயற்சியாக கூட அது இருக்கும். அதுக்கு அது பங்கு வகிக்கும் என்று சொல்லலாம். ஆகவே நாங்கள் ஒரு சம்பவம் பின்னோக்கி சொல்வது அல்லது அதை மாறி சொல்வதனால் ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் பெரிதாக இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆகவே திட்டமிட்டு செய்யப்பட்ட சில விடயங்களை இல்லாதொழிப்பதற்கு திட்டமிட்டு புதிய ஒரு வரலாற்று சம்பவத்தை சொல்வதன் மூலம் அதை மேவி செல்வது, இது இந்த சட்டத்துறையில குறித்த ஒரு நபர் குறித்த இடத்திலே ஆஜராகவில்லை என்பதற்கு அவர் வேற எங்கேயோ இருந்தார் என்று, அவர் ஹோட்டல்ல தங்கி இருந்தார், விமானத்திலே பயணஞ்சார் என்று அந்த விமான டிக்கெட்டுகளை எல்லாம் காட்டுகின்ற இந்த சினிமா பாணியிலான விஷயங்கள் இப்போது நடைமுறையில இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியார்கள். ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் மிக கவனமாக பார்க்க வேண்டும். நீங்கள் குறிப்பிட்ட அந்த பேச்சிலே ஜனநாயக மீறலை, அதாவது ஒரு ஜனநாயக மீறலை நோமலைஸ் பண்ணப்பட்டது, அதாவது அதை சமப்படுத்தி அதை வழக்கமானதாக மாற்றுகின்ற ஒரு பாணியை நான் அங்க பார்த்தேன். முதலாவதாக இதுதான் ஒரு ஜனநாயக மீறல். அதாவது 77ஆம் ஆண்டு தேர்தலில் சம்பந்தன் ஐயா விண்ணப்பிக்கவில்லை, தேர்தலில் பங்கு பெற்றுவதற்கு விண்ணப்பிக்காது இருந்த போது விண்ணப்பித்தவர்களுக்கு சீட் கொடுக்கப்படாமல் சம்பந்தன் ஐயாவுக்கு கொடுத்ததன் மூலம் அவரை ஏதோ பெரிதாக இவர்கள் சொல்ல வந்தார்கள். சம்பந்தன் ஐயாவை இவர்கள் பெருமைப்படுத்துவதாக நினைத்து சொல்வது அவரை சிறுமைப்படுத்துவது மாத்திரமல்ல, ஜனநாயக மீறல். இந்த ஜனநாயக மீறலை கூட அவருடைய கண்ணுக்கு தெரியவில்லை என்றால் இந்த புகழ்ச்சியினுடைய உச்சம் எங்கே போகிறது? தான் எடுத்துக்கொண்ட கருத்துக்கு வலி சேர்க்கக்கூடிய எல்லாவற்றையும் சொல்லுகிற போது ஒரு ஜனநாயக மீறலை செய்கிறார் என்பதை கூட இந்த ஜனநாயகவாதிக்கு புரியவில்லை என்றுதான் நான் பார்த்தேன். அது மாத்திரமல்ல, அவருக்கு கொடுத்தார் என்பது மாத்திரமல்ல, அதாவது எஸ்.ஏ.வி. சரணாயகம் அவர்கள் சம்பந்தன் ஐயாவுக்கு கொடுத்தது என்பதை, அதாவது சீட் கொடுத்தார் என்பதை மாத்திரமல்ல, இதுதான் எங்களோட கட்சியில வழக்கம் என்று சொன்னார் பாருங்க. அப்ப 1949ஆம் ஆண்டுல இருந்து இந்த கட்சி இப்படித்தான் இன்று வரைக்கும் இருக்கிறது என்பதை அவர் சொல்லுவார். ஒரு ஜனநாயக மீறல், இது ஒரு ஜனநாயக கட்சி. அதாவது அங்கு சட்டாம்பிகள் நினைப்பதுதான் தமிழரசு கட்சியின் முடிவு என்பதுதான் அந்த சர்வாதிகார முடிவு. அதைத்தான் சொல்றேன். அதாவது இன்றும் அந்த சர்வாதிகார முடிவு தான் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன இந்த ஜனநாயக விரோத செயல், இவர்கள் சட்ட பயங்கரவாதிகள், சட்டத்தின் ஓட்டைகளை காட்டி தங்களுடைய வேலைகளை செய்கிறதான் இவர்கள் தங்களுடைய விருப்புகளை செய்வது. அப்ப இப்படித்தான் ஒவ்வொரு சம்பவத்தையும் நான் அந்த நினைவு, அதாவது சம்பந்தன் அவருடைய நினைவு பேரவையிலே நடந்த அந்த நினைவு பேரவையிலே வந்த ஏராளமான தகவல்கள் எல்லாம் முரணானவைகள், பொய்யானவைகளாக இருக்கிறது, அல்லது அது திரிவுபடுத்தப்பட்டதாக இருக்கிறது, அல்லது ஒரு சின்ன ஒரு விடயத்தை யானையாக பெருப்பித்ததாக இருக்கிறது. இப்படித்தான் அந்த கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. இதுல நான் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் பற்றி சொல்லுகின்ற போது அந்த சுவாரஸ்யமான விடயத்தை நானும் கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். அதாவது விமானத்தில் தீர்மானிக்கப்பட்டதுதான் இலங்கை இந்திய ஒப்பந்தம். அதுவும் சம்பந்தன் இல்லாது விட்டிருந்தால் அதுவும் நடந்திருக்காது. அதுவும் அவரை பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தி அவர்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை என்ற போது அவர்கள் விமானத்தில் தான் அவரோடு சந்தித்து இந்த ஆகாயத்தில் தீர்மானிக்கப்பட்டதுதான் இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்று கூறுகின்றாரு. அதில் ஒரு வரலாற்று உண்மை இருக்கிறது என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? முக்கியமாக இந்த காகம் இருக்க பனம்பழம் விழும். அதை காகம் சொல்லுவான், நான் இருக்க பனம்பழம் விழுந்துட்டேன். பனம்பழம் இயல்பாக விழுகிற விடயம். இந்த காகம் குந்தி போட்டு தான் இருந்தால பனம்பழம் விழுன்னு சொல்லப்படாது. அப்படித்தான் இந்த விடயம், வடக்கு கிழக்கு இணைப்பு பற்றி இவர்கள் சொல்ற விடயமாக இருக்கிறது. நான் ஒன்றை சொல்வேன். அதாவது ஈழத்தமிழர் விடுதலை போராட்ட வரலாற்றில், அதாவது இலங்கை தீவுக்குள் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட முடியாது என்ற அடிப்படையில இலங்கை தீவுக்கு வெளியேதான் தீர்க்கப்பட முடியும் என்று 1985ஆம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தைக்கு போன போது 2 கட்டங்களாக ஆகஸ்ட் மாதமும் அதுக்கு முதல் 2 மாதங்களுக்கு முன்னரும் பேச்சுவார்த்தை நடந்தது. அந்த 2 கட்ட பேச்சுக்களிலும் இந்த தமிழர் விடுதலை கூட்டணி இந்த பங்கு என்னன்னு ஒரு சொல்லுங்க பாப்போம். எந்த பங்கும் கிடையாது. அதாவது இவர்களை இந்த 5 இயக்கங்கள் வந்தன, 4 இயக்கங்கள் சேர்ந்த ENLF என்று அழைக்கப்படுகின்ற 4 இயக்கங்கள், அதாவது விடுதலை புலிகள் இயக்கமும், செலோ இயக்கமும், ஈரோஸ் இயக்கமும், EPRLF இயக்கம், இந்த 4 இயக்கங்களும் இணைந்த ENLF என்ற அமைப்பு அந்த பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டது. அவர்கள் சார்பில் 8 பேர் கலந்து கொண்டார்கள். புலட் சார்பில் 2 பேர் கலந்து கொண்டார்கள், 10 பேர். இந்த 10 பேருக்கு பிறகுதான் இவல்ல 2 பேர் கலந்து கொண்டிருக்கிறார். அப்ப இவர்களுக்கு எந்த பெருமானமும் இங்கே கிடையாது. அப்போ இந்த 10 பேர் கலந்து கொண்ட அந்த பேச்சுவார்த்தையில இவர்கள் அந்த 10ஓட 11 தானே.
10ஓட 11 தானே. அப்ப இவர்கள் தங்களை ஏதோ பெருமையாக சொல்ல வலிக்கிடுகிறார்கள். இப்ப நான் இந்திய அரசியலுடைய பார்வையில் அன்றைய கால, அதாவது இந்திரா காந்தி கால பார்வையில் இவர்கள் தமிழ்நாட்டிலே விடுதி அமைத்து தமிழ்நாட்டிலே வீடு கொடுத்து வீடு வேண்டிக் கொண்டு இவர்கள் அமைதியாக இருந்து விட்டார்கள். அப்போது இங்கே ஆயுத போராட்டம் யாழ்ப்பாணத்தில் அதிகரித்து விட்டது. யாழ் குடநாடு புலிகள் இந்த கட்டுப்பாட்டில் வந்து விட்டது. அதே நேரத்தில் ஏனைய இடங்கள்ல அந்த கட்டுப்பாட்டுக்கான அந்த அந்த அதாவது இராணுவ பலம் அதிகரித்து போகிற போது இவர்கள் இந்திரா காந்தியிடம் நச்சரிப்பை செய்ய இந்திரா காந்தி என்ன சொன்னார் என்றால், இவர்களுக்கு நீங்கள் களத்திலே இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு தலைமைத்துவம் இல்லை, ஆகவே நீங்கள் களத்திலே போராட வேண்டும். அதற்காகத்தான் இவர்கள் 85ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் வந்து எல்லோரும் யாழ்ப்பாணத்துக்கு வந்து நல்லூர் வீரகாளி அம்மன் கோயிலே ஒரு 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 போலியான ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த உண்ணாவிரத போராட்டத்தை அன்று அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய பிரபல கல்லூரிகளான யாழ் இந்து கல்லூரியும் யாழ் மத்திய கல்லூரி மாணவர்களும் ஒன்று சேர்ந்து வந்து அவர்கள் இந்த பிரியாணி பாசலை கொண்டு வந்து இவர்கள் எல்லோருக்கும் தீர்த்தினார்கள். அதிலே அமிர்தலிங்கம் அவர்களுக்கு பிரியாணியினுடைய அதாவது கோழியினுடைய கால் வாய்க்குள்ளே திணிக்கப்பட்டது, வாய்க்குள்ளே. அப்ப அந்த நேரத்தில் யாழ்ப்பாணத்தினுடைய கல்வி சமூகம் சொன்னது, நீங்கள் பள்ளிக்கூட இந்த மாணவர்களும் இளைஞர்களும் இவ்வாறு செய்த போது நீங்கள் கோயில் வளாகத்திலே இவ்வாறு அநாகரிகமாக நடந்து கொள்ளக்கூடாது. ஆகவே விடுபட்ட பின்னர் இவர்கள் ஒரு அந்த அந்த கூட்டம் உடனடியாக நிறைவு செய்ய வேண்டி வருகிறது. அவ்வாறு நிறைவு செய்கின்ற போது இவர்கள் அரைவாசி பேர் ஓடிட்டோம், அரைவாசி பேர் இருந்தால் அந்த கூட்டம். அப்ப சிவதாம்பரம் அவர்கள் பேட்டி எடுக்கப்பட்ட போது அவர் இளைஞருடைய கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் திணறுகிறார். ஆனால் இவர்களுடைய பத்திரிகையிலே இவர்கள் எழுதுகிறார்கள், அந்த தலையங்கத்தோடு இப்போது பத்திரிகை இருக்கிறது, பத்திரிகையில வருகிறது என்றால், இளைஞர்களின் ஆபாச கேள்விக்கு சிவா துணிந்து பதிலளித்தார் என்று இவர்கள் போடுகிறார்கள். இந்த பத்திரிகைகள் எழுதுறது இப்படித்தான் எழுதுகிறது. இது ஒரு வரலாறு ஆகிவிடும். ஆனால் அந்த சம்பவத்தில் நடந்த சம்பவம் வேறு அன்றே. ஆகவே நான் இங்கே என்ன சொல்றேன் என்றால், இவர்கள் தங்களுக்கு சார்பாக எழுதிவிட்டு இன்றைக்கு அந்த அதாவது வீரகாளி அம்மன் கோயில நடந்த அந்த இறுதியாக இவர்கள் நடந்த சத்தியாகிரக போராட்டத்தை, அந்த போராட்டத்தை பற்றி இவர்கள் பெருமையாக சொல்லுவார்கள். ஏன்னா பத்திரிகையில் எழுதி வச்சுக்கணும், தங்களுடைய பத்திரிகையில எழுதியது என்பதற்காக அது வரலாறு ஆகிவிடாது. அதே போலதான் இப்போது இவர்கள் புதிதாக சொல்லிவிட்டார்கள், இந்த வடகிழக்கு மாகாண இணைப்பு என்பது ஆகாயத்தில் பறக்கும் போது. ஆனால் சம்பந்தன் உயிரோடு இருக்கும் போது கூட நான் ஆகாயத்தில் தீர்மானித்த வடக்கு கிழக்கு இணைப்பு அல்லது இந்த ஒப்பந்தத்தை கூட மஹிந்த ராஜபக்ச எப்படி இதனை இவ்வாறு உதாசீனம் செய்ய முடியும் என்று எந்த ஒரு இடத்திலும் அவர் தத்துணிவோடு கூறாத ஒரு காரியத்தை இப்போ சுமந்திரன் கூறுகிறார். என்னை பொறுத்தவரை நான் சொல்வேன், இவர்கள் கதைக்கவில்லை என்று நான் அதை மறக்கவில்லை. இவர்கள் கதைத்திருக்கலாம். ஆனால் இந்த 10ஓடு 11 இவர்கள் கதைத்தார்கள் என்பதுதான் உண்மையே தவிர இவர்கள் கதைத்துத்தான் வந்தது என்று சொல்வது அப்பட்டமான பொய் ஒன்று. இரண்டாவது, நான் அந்த அதாவது இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தம் பற்றி சொல்ல வேண்டும். இவர்கள் யாருமே குறிப்பிடப்படாத விடயம் என்னென்றால், இலங்கை இந்திய ஒப்பந்தம் அதாவது இந்த 1987ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வந்த அந்த ஒப்பந்தம் அந்த 87ஆம் ஆண்டு எழுதப்பட்டது அல்ல. அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த ஒப்பந்தம் எழுதப்பட்டது 86ஆம் ஆண்டு எழுதப்பட்டது. அதை டிசம்பர் ப்ரப்போசல் என்று சொல்வார்கள். டிசம்பர் 19 ப்ரப்போசல் என்று தான் சொல்வார்கள். அதாவது டிசம்பர் 19 முன்வைக்கப்பட்ட முன் யோசனை தான் அது. அப்ப இந்த ஜூலைக்கும் டிசம்பருக்கும் அங்கே 7 மாதம் அங்க இடைவெளி இருக்கிறது. இந்த 7 மாதத்துக்கு முதலே அது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. அது இந்த பேச்சுவார்த்தைகள் புலிகளுடைய கட்டுப்பாட்டுல மற்ற இயக்கங்கள் எல்லோரும் யாழ்குடாவில் இல்லாமல் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள். அந்த காலத்தில் ஏதாவது 86ஆம் ஆண்டுக்கு பின்னர் 86ஆம் ஆண்டு மேற்கு பின்னர் புலிகளுடைய கட்டுப்பாட்டில் முழுமையாக மற்ற இயக்கங்கள் எல்லோரும் புறந்தள்ளப்பட்டு புலிகளுடைய கட்டுப்பாட்டிலேயே யாழ்ப்பாணம் யாழ்குடா நாட்டு வந்து விட்டது. ஆகவே இந்திய அரசை பொறுத்தளவில் புலிகளோடு பேச வேண்டியதுதான் முக்கியமானதாக இருந்ததை தவிர ஏனைய இயக்கங்களோடு பேசுவதற்கான தேவை அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் களத்திலே அவர்கள் தலைமை தாங்குகிறார்கள் என்பது பொதுவாக எப்பவுமே களத்தில் யார் தலைமை தாங்குகிறார்களோ அவர்களோடு தான் பேச வேண்டும். இதுதான் இயல்பு, இதுதான் நியதி. அதே போலத்தான் 86ஆம் ஆண்டு டிசம்பர் ப்ரப்போசல் வந்த போது அந்த ப்ரப்போசல் இருக்கிற ஒரே ஒரு விடயம் தான் வித்தியாசம் வந்து அதிலே வடக்கு கிழக்கு 2ஆகத்தான் இருந்தது என்பது உண்மைதான். ஆனால் அந்த ப்ரப்போசலை திருப்பி ஜூலை இந்திய இலங்கை ஒப்பந்தமாக, அதாவது 87ஆம் ஆண்டு ஜூலை 29ஆம் தேதி கைச்சாத்திடப்படவிருந்த அந்த ஒப்பந்தத்தில் இந்த வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணம் என்பதில் தலைவர் பிரபாகரன் உறுதியாக இருந்தார். இந்த பேச்சுவார்த்தைக்கென்றே யாழ்ப்பாணத்திலே
ஹெலிகாப்டரில் இருந்து தலைவர் பிரபாகரன் ஏற்றிச் செல்லப்பட்டார். அப்போது ஏற்றிச் செல்லப்பட்டவர்கள் ஒருவர் இப்போதும் உயிரோடு இருக்கிறார், அண்டன் சிவா அவர்கள். அவர் அந்த எல்லா உண்மைகளையும் சொல்லுவார். இப்ப யாரும் இல்லை என்று இவர்களுக்கு தெரியல. இந்த அண்டன் சிவா என்றவர் இல்லை என்றது இவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவர் எங்கே என்று இவருக்கு தெரியாது. தலைவரோடு கூட சென்றதெல்லாம் அண்டன் சிவா அவர் தான் எல்லா பேச்சுவார்த்தைகளையும் கலந்து கொண்டிருக்கிறார். தலைவரோடு இருந்தவரும் தலைவர் அந்த காலத்திலே சகலகலா வல்லவனாக பாவிக்கப்பட்டவருமான இந்த அண்டன் சிவா அண்ணர் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டிருக்கிறார். அசோகா ஹோட்டலில் தங்கி இருந்திருக்கிறார். அப்போது கூட இந்த ராஜீவ்காந்தியோட இருந்த அந்த பேச்சுக்களின் போது அதாவது தலைவருடைய மொழிபெயர்ப்பாளராகவும் அவ்வப்போது அண்டன் சிவா அண்ணர் தான் இருந்திருக்கார். ஆகவே அப்போது இந்த வடகிழக்கு பற்றி பேசிய போது அது தற்காலிக இணைப்பு என்பதை தலைவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அப்போது ராஜீவ்காந்தி அவர்கள் தலைவருடைய தோளிலே பின்புறமாக வந்து தோளிலே பிடித்து கொண்டு சொன்னாராம், இப்படி சொல்லுங்கொண்டு சொன்னாராம், என்னென்றால் தற்காலிக இணைப்பு என்பது ஒரு ஃபார்மாலிட்டிக்குத்தான், அது நிரந்தர இணைப்புத்தான், என்னை நம்புங்கள், நீங்கள் இதுல இந்த ஒப்பந்தத்துக்கு உடன்படுங்கள் என்று சொன்னார். அதற்கு பிறகுதான் தலைவர் உடன்பட்டார். இவ்வாறு தலைவர் பிரபாகரன் உடன்பட்டு இருந்த நேரத்துல கூட களத்திலே இரண்டாவது தலைமைத்துவத்தில் இருந்தவர்கள் அதற்கு எதிராகத்தான் இருந்தார்கள். ஏனென்றால் அதாவது அமைச்சு பொறுப்பை இருக்கக்கூடாது, முதலமைச்சர் பதவிக்காகவோ அல்லது அரசியல் பதவிக்காகவோ இங்கே போராடவில்லை, மக்களுக்கான உரிமைகளுக்காக போராடும், உரிமைகள் தான் எங்களுக்கு முக்கியம் என்ற நிலைமை களத்திலே இருந்தது. அப்ப இதை தலைவர் ஹெலிகாப்டர்ல இருந்து ஏற்றிக்கொண்டு போகும்போதே இவர்களிடம் சொல்லி போட்டுதான் போனார். நான் அங்கிருந்து எங்களுடைய கொள்கைக்கு எதிராக ஏதாவது கருத்து மாறாக சொன்னால் அதை நீங்கள் ஏற்கக்கூடாது என்று. அதனாலதான் தலைவர் பிரபாகரன் அங்கிருந்தும் சொல்லிவிட்டு திரும்பி தாயகத்துக்கு இந்த பேச்சுவார்த்தை முடிந்து திரும்பி வருகின்ற போதும் அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு கேவியூ போட்டிருந்தார்கள். அந்த காலத்தில் விடுதலை புலிகள் கட்டுப்பாட்டில் இருந்த யாழ்குடாவுக்கு கேவியூ போட்டிருந்த தலைவர் இறங்கின உடனே அவர் பாதுகாப்பாக செல்லும் வரைக்கும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை அவர்கள் செய்திருந்தார்கள். இதெல்லாம் ஒரு வரலாற்று நடைமுறையும் வரலாற்று உண்மைகளாகவும் இருக்கிறது. இங்கே விடுதலை புலிகள் இந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக எப்போது போகிறார்கள் என்றால் அது உலகத்தில் இருந்த பிரச்சனை தான். அந்த பிரச்சனை யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்த கல்வி மட்டத்திலேயும் இருந்தது. அதையும் நான் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதாவது ஜூலை மாதம் 29ஆம் தேதி இந்திய இலங்கை ஒப்பந்தம் வருகிறது. ஆனால் ஜூலை மாதம் 23ஆம் தேதி யாழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரிய மகாநாடு நடக்கிறது. அதாவது இந்த ஒப்பந்தம் யாருக்கு எதற்காக என்ற ஒரு மகாநாடு நடக்கிறது. அந்த மகாநாட்டிலே பெரிய அளவிலான மக்கள், அதாவது இந்த கல்விமான்களும் அறிஞர்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். அதுல குறிப்பாக யாழ்ப்பாணத்தினுடைய பல்கலைக்கழக பேராசிரியர் சிவத்தம்பி, பேராசிரியர் சிற்றம்பலம், கிருஷ்ணராஜா, நித்யானந்தன் மற்றும் சத்தியசீலன் போன்றவர்கள் அதிலே மிக கடுமையாக உரையாற்றினார்கள். அதிலே திருநாவுக்கரசு அவர்களும் தன்னுடைய உரையாற்றியிருந்தார். இவ்வாறு 6 பேர்கள் மிக முக்கியமான உரையை இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிராகவே பேசினார்கள் அன்ற காலம். ஏனென்றால் இது நாங்கள் எங்களுடைய இழப்புக்கும் எங்களுடைய உரிமைக்கும் முரணாக இருக்கிறது. வடகிழக்கு தற்காலிக இணைப்பு என்பதை ஏற்க முடியாது. எங்களோட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். 2வது இந்த டிசம்பர் ப்ரொபோசல்ல இருக்கிற விஷயத்திலே ஒன்றுதான் இந்த தற்காலிகம் என்று மாற்றப்பட்டது. ஆகவே இது எங்களுக்கு போதாது என்று களத்திலே அப்போதே போராடப்பட்டது. ஆனாலும் தமிழ் மக்கள் தரப்பில் அந்த விட்டுக் கொடுப்புகளுக்கு நாங்கள் அதாவது அரசியல்வாதிகள் எவ்வாறு விட்டுக் கொடுத்தார்கள் அனைத்தையும் விட்டுக் கொடுத்தார்கள். ஆனால் ஆயுத போராட்ட அமைப்புகள் ஒரு சின்ன விட்டுக் கொடுப்பை செய்தார்கள். ஏனென்றால் நாங்கள் ஒரு அரசியலை தொடர்ந்து நடத்துவதற்கு மக்களுடைய உரிமைகளையும் மக்களுடைய நலன்களையும் பாதுகாக்கணும் என்பதற்காகத்தான் அவ்வாறு நடத்தப்பட்டது. இங்கே இவர்கள் இந்த தற்காலிக இணைப்பை தங்களுடைய என்று உரிமை பாராட்டு என்றது அப்பட்டமான அயோக்கியத்தனம். அப்படி ஒன்று நடந்ததே கிடையாது. இவர்கள் பேசி இருக்கலாம், அதுல தவறில்லை, இவர்கள் சொல்லி இருக்கலாம், உண்மைதான். ஆனால் நான் என்னுடைய அந்த நடைமுறையின் அடிப்படையில பாக்குறேன். சம்பந்தன் ஐயா இவர் சொல்றதுல பார்த்தா சம்பந்தன் ஐயா அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு கிராமங்களையும் படத்தில் எடுத்து காட்டினார் என்று சொல்றார்கள். இந்த சம்பந்தன் ஐயா இந்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு அதற்கு முதல்ல இந்த திருவண்ணாமலை நகரத்தை விட வேற எங்கேயுமே போனது கிடையாது. எந்த ஒரு கிராமத்துக்கும் போனது கிடையாது. உண்மையாக ஒரு மண்ணிலே பற்றுள்ளவன் என்றால் நான் எங்கெங்கெல்லாம் போனானோ அங்கெல்லாம் போக தோன்றும். அந்த நினைவுகளை மீட்பவும் அது ஒரு வரலாற்று உணர்வாக இருக்கும். அப்ப எல்லாம் நினைவு வைத்திருக்கிறவர். அவர் நினைவிலே மெமரி பண்றதுல மிகச் சிறந்தவர். ஒரு மிகச்சிறந்த நினைவாற்றல் உள்ள ஒருவன் என்னை பொறுத்தளவில் அவன் தன்னுடைய நினைவாற்றலை மீள் கட்டுமானம் செய்து அல்லது மீள நினைவுபடுத்துவதற்கு அந்தந்த இடங்களுக்கு போவான். தான் எங்கெங்கெல்லாம் போனானோ அந்த இடங்கள் எல்லாம் போவான். எந்த கோயிலுக்கு போனானோ, எந்த குளத்துக்கு போனானோ, எந்த கிராமத்துக்கு போனானோ
இந்த வீட்டுக்கு போனோம் அங்கெல்லாம் போவார். ஆனால் சம்பந்தன் ஒரு இடமும் போனது கிடையாது. அப்ப இவ்வாறு போகாத ஒருவரை அவர் மற்ற ராஜீவ்காந்திக்கு விளக்கம் கொடுத்தார் என்று சொல்வதை எவ்வாறு ஏற்பது என்று எனக்கு தெரியவில்லை. அதை நேர்களுக்கும் தமிழரசு நீங்களும் கற்பனை செய்து பாருங்கள், நடந்திருக்குமா? அதாவது தேசிய தலைவர் அவர்கள் சம்பந்தன் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக திருகோணமலைக்கு ஒரு முறை வந்திருந்ததாகவும், அதனை சம்பந்தன் அவர்கள் புறக்கணித்ததாகவும், அதன் பின்னர் அவர் அரச பாதுகாப்பினூடாகத்தான் அந்த விடயத்தை கையாண்டதாகவும் புதிய வரலாறு. நான் அறிந்த வரையில் திருகோணமலையில் இருக்கக்கூடிய பல மூத்த தளபதிகள் இருக்கின்றார்கள். இன்றும் சம்பந்தன் அவர்களை அரசியல் அனாதையாக இருந்தபோது அரசியலிலே வழிகாட்டியவர்கள் இருக்கின்றார்கள். பல முக்கிய முன்னாள் போராளிகள் இருக்கின்றார்கள். ஒரு கட்டத்திலே சம்பந்தன் அவர்கள் நீலன் திருச்செல்வம், லக்ஷ்மண் கதிர்காமர், திரு சம்பந்தன் போன்றவர்கள் எல்லாம் குண்டு துளைக்காத காரில் கொழும்பிலே சந்திரிகாவின் காலத்திலே வலம் வந்த போது அதன் பின்னர் காலை சூழ்நிலை சம்பந்தனை அழைத்து வந்து மீண்டும் நாடாளுமன்றம் அனுப்பியது விடுதலை புலிகளாக இருக்கின்ற போது, சம்பந்தனுக்கு பாதுகாப்பு வழங்க விடுதலை புலிகள் தலைவர் வந்த போது நன்றி சொல்லி அவரையும் திருப்பி அனுப்பியதாக ஒரு புதிய நான் என்னுடைய அனுபவத்தை கட்டிய வகையில் இந்த விடயம் புதிதாக இருக்கின்றது. உங்களுக்கு அந்த விடயத்தில் ஏதாவது ஞாபகம்? ஆனால் அந்த விடயம் நடப்பதற்கான சாத்தியங்கள் அன்று இருந்தது. ஏனென்றால் அந்த இளைஞர்கள், தலைவர் இளைஞனாக இருந்தார், அவர்கள் மலையாக இந்த கூட்டணியை நம்பினார்கள். இந்த கூட்டணி பிரமுகர்களை நம்பினார்கள். ஆக அவர்களுக்கு பின்னே நின்று போராட்டம் நடத்தலாம் என்று அனைத்து இயக்கங்களும் அவர்களை நம்பினார்கள். அதாவது மாவட்ட சபை தேர்தலிலே இவர்கள் பங்கு பெற்றக்கூடாது என்ற ஒரு விடயத்திலும், பகிஷ்கரிப்பு, அதாவது ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பு என்ற விடயத்திலும் இவர்கள் நடந்து கொண்டது மிக மோசமான செயல். அதற்கு பிறகுதான் இவர்களை நம்பவில்லை. அதாவது இந்த கூட்டணி அரசியல்வாதிகளை இந்த அனைத்து ஆயுத இயக்கங்களும் நம்பவில்லை. அதுல விடுதலை புலிகளும் உள்ளடக்கம். விடுதலை புலிகளின் தலைவர் அந்த காலத்திலே இவர்கள் எல்லாம் பெரிய அரசியல் தலைவர்கள், இவர்கள் எல்லாம் எங்களுக்காக போராடுவார்கள் அவர்கள் நம்பியது உண்மை. அவ்வாறு நம்பி அந்த காலத்திலே தலைவர் போயிருக்கலாம், சொல்லி இருக்கலாம், பேசியிருக்கலாம். இது உண்மை. ஏனென்றால் அமரலிங்கம் அவர்களுடைய வீட்டுக்கு, அமரலிங்கம் அண்ணாச்சி வீட்டுக்கு தலைவர் அடிக்கடி போவது வழக்கம் தானே. இவ்வாறு எல்லோரும் போனார்கள். கொம்பு சீவி இவர்கள் தான் இந்த ஏனியவர்களை துரோகி என்று முதல் துரோகிகள் என்ற பட்டத்தை சூட்ட வலிக்கிட்டதே இந்த கூட்டணி தான். இந்த கூட்டணி மற்றவர்களை தங்களுடைய அரசியல் எதிரிகளை துரோகிகள் என்று சொல்லி இந்த எல்லா இயக்கங்களுக்கும் கொம்பு செய்வி விட்டார்கள். அந்த கொம்பு செய்வி விட்டனுடைய விளைவுகள் தான் பின்னாளில 85ஆம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையின் போது இவர்கள் வாழை சுருட்டி கட்டி கொண்டு வந்திருந்த போது, அதாவது கூட்டணியினுடைய ஒரு 17 உறுப்பினர்கள் கொல்லப்பட்டார்கள் தொடர்ந்து யாழ்ப்பாணத்துல. ஏன் கொல்லப்பட்டார்கள் என்றால் அன்றைய காலத்துல கிலோ இயக்கம் மேற்கொண்ட நடவடிக்கை. கிலோ இயக்கம் இவர்களை சுட்டது. ஏனென்றால் இந்த பேச்சுவார்த்தையில இவர்கள் மிக கடுமையாக தங்களை முன்னிலைப்படுத்த முயற்சித்தார்கள். அந்த முன்னிலைப்படுத்தப்பட்ட முயற்சிகள்ல அடிக்கடி ஓடிப்போய் எல்லா அரசியல் தலைவர்களையும் சந்திப்பது, இவர்களுக்கு இருந்த அந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அந்த காட்டை வச்சு கொண்டு, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ற அந்த காட்டை, அந்த அனுமதி, அந்த ஒரு காட்டு அவர்களுக்கு அனுமதி பத்திரம், அதை வைத்துக் கொண்டு எல்லா இந்திய தலைவர்களும் ஓடி போய் பேசுவது, பேசி இவர்கள் இதை குழப்பி விடுவார்கள் என்றதிலே அவர்கள் கவனமாக இருந்தார்கள். அதனாலதான் இவர்களை அடக்குவதற்கு சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அந்த நேரத்துல இந்திய துடை பத்திரிகையிலே ஒரு கார்ட்டூன் வந்தது. பேச்சுவார்த்தை மேடையில எல்லாரும் இருக்கிறார்கள். அந்த எல்லா பேச்சுவார்த்தை மேடைக்கும் பின்னால முன்னுக்கு அமீர் அண்ணாச்சி இருக்கிற மொட்டை தலையோட இருக்கிற அந்த படமும் போட்டுட்டு கார்ட்டூன் பின்னுக்கு பெரிய புலி ஒன்று வாளை அப்படியே சுத்தி வளைச்சிருக்கிறது, மேசியை சுத்தி வளைச்ச மாதிரி ஒரு கார்ட்டூன் கீறப்பட்டிருந்தது. ஏனென்றால் இவர்களை பொத்தி கொண்டு இருக்கணும் என்றதை அவர்கள் சொல்வதாக இந்திய டுடேயே அந்த காலத்துல ஒரு கார்ட்டூன் போட்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். ஆக இங்க இவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை. அதாவது ஜூலை கலவரத்தின் பின்னர், அதாவது ஜூலை நடந்த கொழும்பிலே நடந்த கருப்பு ஜூலைக்கு, ஆனால் அவருடைய உரையிலே இன்னும் ஒரு விடயத்தையும் கூறுகின்றார். சம்பந்தன் அவர்களுக்கும் தேசிய தலைவர் அவர்களுக்கும் இடையில் நடந்த உரையாடல் பகுதியிலே சம்பந்தன் அவர்கள் சகஜமாக பேசுகிற போது சில விடயங்களை கூறியதாகும். அதாவது மனித உரிமைகளும் ஜனநாயகமும் மதிக்கப்பட வேண்டும், இவை இரண்டையும் மதித்தால் உங்கள் ஆயுத பலம் மக்கள் பலமாக மாறும் என்று திரு சம்பந்தன் அவர்கள் தேசிய தலைவர் அவர்களோடு உரையாடியதாகவும், அதுக்கு தேசிய தலைவர் அவர்கள் நாம் ஆட்சி அமைத்தால் அல்லது எம்முடைய ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டால் மனித உரிமைகள் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்று கூறிய சுமந்திரன் அவர்கள், சம்பந்தன் கூறிய சுமந்திரன் அவர்கள் அதிலே ஒரு பொடி வைத்து பேசுகிறார். ஜனநாயகம் பற்றி எதுவும் கூறவில்லை. அதாவது பல சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம்
விடுதலை புலிகளை சிறுமைப்படுத்தியதை நீங்கள் பார்த்தீர்களா? சம்பந்தனுடைய 2ஆம் ஆண்டு வரலாறு பேசுகின்ற போது சம்பந்தன் ஒருவேளை அன்று விடுதலை புலிகள் முகவரி கொடுத்திருக்காது விட்டால் அவர் அரசியலிலும் அல்லது மக்களுக்கும் யார் என்று தெரியாமலே அவருடைய அந்திம காலம் முடிந்திருக்கும். அந்த விடுதலை புலிகளின் வருகையால் தான் அல்லது அவர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு அல்லது எதிர்கால சிந்தனையால் தான் சம்பந்தன் இந்த உயர்வான இடத்துக்கு வந்தார் என்ற பேச தவறிய சுமந்திரன் அவர்கள் ஜனநாயகம் பற்றி விடுதலை புலிகள் பேசவில்லை என்று பொடி வைத்து பேசுகிறார். இதில் உங்களுடைய அரசியல் பார்வை எப்படி இருக்கு? ஜனநாயகம் பற்றி பேசுவதற்கு அன்றைய சூழல் ஒரு ஆயுத போராட்டத்தை நடத்தி கொண்டு ஒரு அமைப்பு ஜனநாயகம் பேசினா அடுத்த நிமிஷம் காணாமல் போய்விடும். அது புரட்சிகர ஒரு விடுதலை ஆயுத போராட்டத்தை நடத்துகின்ற ஒரு அமைப்பு ஜனநாயகம் என்று சொல்லிவிட்டால் இப்ப எப்படி போராட்டத்தை நடத்துவது? எப்படி போராட்டம் நடத்துவது? இலங்கையினுடைய ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு அந்த ஜனநாயகத்துக்குள்ளதான் நாங்கள் ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும். அப்ப அது நடைமுறை சாத்தியம் இல்லை. இந்த ஜனநாயகம் என்று பேசியவர்கள், இந்த மிதவாத அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஜனநாயகம் பேசித்தான் எதையுமே பெறவில்லை. ஆகவே ஜனநாயகம் பற்றி அங்க பேச முடியாது. அந்த இடத்துல மனித உரிமைகள் பற்றி பேசுவார்கள். அதாவது விடுதலை புலிகளுடைய கட்டுப்பாட்டுல இருந்த அந்த கட்டுப்பாட்டு பகுதியில மனித உரிமைகள் எங்கேயுமே மீறப்படவில்லையே. நீதி சரியாக வழங்கப்பட்டது. எந்த நடுநசியிலும் எந்த பெண்ணும் எந்த ரோட்டாலும் நடந்து போகலாம். எந்த இடத்தில் எந்த பொருளை வைத்தாலும் யாரும் திருட மாட்டார்கள். அது ஒரு அதை போல ஒரு உலகத்தை நாங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. எங்களுடைய காலத்தில் நாங்கள் அதை பார்த்தோம். உலகில் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு ஆட்சி நிலையை நாங்கள் அங்க பார்த்தோம். மனித உரிமைகள் மீறப்பட்டதையும், அங்கே திருடுவோர்களும் இல்லை, திருட்டு கொடுப்பவர்களும் இல்லாமல் இருந்தார்கள். இந்த கொள்வாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லை என்பது போல இங்கே திருடுவர்களும் இல்லை, திருட்டு கொடுத்தவர்களும் இல்லாமல் இருந்தார்கள் அந்த காலத்துல. அது இல்லை, நல்ல விடயம் தானே. அது இவர் புதுசா சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. இன்னும் ஒன்று சொல்லுவேன். அதாவது இந்த கூட்டமைப்பு உருவாக்கி போட்டு அந்த தலைவர்கள் யாரை தெரிவு செய்வதிலே பெரிய போட்டி இருந்தது. இயக்கத்துக்குள்ளும் பல பிரச்சனைகள் இருந்தது. அந்த காலத்தினுடைய தரவுகள் அடிப்படையில, நான் எடுத்த தரவுகளின் அடிப்படையில நான் சொல்லுவேன், சம்பந்தன் ஐயாவை போடுவதற்கு தலைவர் பிரபாகரன் தான் உடனடியாக முடிவெடுத்தாரே தவிர, அது திடீரென முடிவெடுத்தாரே தவிர, அதுக்கு யாருமே இவருக்கு விருப்பம் இல்லை. எல்லோருக்குமே, அதாவது எல்லோரும் வெறுத்த ஒருவரை ஏன் அந்த நீண்ட காலமாக, அதாவது அமர சம்பந்தன் மீது ஒரு விதமான விருப்பமா அல்லது ஏன் அந்த ஈர்ப்பு தேசிய தலைவருக்கு இருந்தது? என்ன காரணம்? இவ்வளவு தமிழ் மக்களுக்கு விரோதமாக 94ஆம் ஆண்டில் கொழும்பிலே குண்டு துளைக்காத காரிலே வலம் வந்த நீலந்திரிச்செல்வம், கதிராமர் சம்பந்தன் இருந்தும் கூட அவரை மீண்டுமே அவர் ஏற்கிறார் என்றால் என்ன நிலை? அதைத்தான் நான் இப்போது சொல்ல முனைகிறேன். அதாவது பொட்டம்மானிலிருந்து கவிழம்மானிலிருந்து அனைவருக்கும், அதாவது புலனாய்த்துறை சார்ந்த அனைவருக்கும், அதாவது கொல்லப்பட்ட மட்டக்களப்பு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோசப் பராசிங்கம் அவர்களைத்தான் தலைவராக்க வேண்டும் என்ற விருப்பு அனைவருக்கும் இருந்தது. அது அரசியல் துறையில் இருந்த அனைவருக்குமே அந்த விருப்பம் தான் இருந்தது. அவரைத்தான் போடுவதாக இருந்தது. ஒரே ஒரு, அதாவது யோசப் பராசிங்கம் அவருடைய ஒற்றைய ஒரு குறைபாடு, அவரை இரவு 10 மணிக்கு பின்னர் தொடர்பு கொள்ள முடியாது, இரவு நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியாது. ஆனால் விடுதலை புலிகளை பொறுத்தவரை இரவு நேரத்தில் தான் அவர்களுக்கு பகலாக இருக்கும், இரவு நேரம் தான் அவர்களுடைய வேலை தொடங்கும். ஆகவே ஈராக் காலத்திலே வேலை செய்கிற விடுதலை புலிகளால இவரோட உடனடியாக தொடர்பு கொள்ள முடியாது என்ற ஒற்றையொரு காரணம்தான் ஜோசப் பராசிங்கத்தை நியமிருந்தது. அதனால தான் அவர்கள் வேற யாரை போடுவோம் என்று சொல்லி எவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது தலைவர் சொன்னார், போடு சம்பந்தனை, இப்படித்தானே சொன்னார், போடு சம்பந்தனை, கைத்துப்படி எங்கட கையில இருக்கும். ஏனென்றால் இயல்பாக சம்பந்தன் வீர தீரர் எல்லாரும் பயந்தவர், எல்லா இடம் படு பயன்தான் கொள்ளி. ஆகவே இந்த பயந்தான் கொள்ளியை தலைவராக்கி விட்டால் அவர் சொல்லு கேட்டு நடப்பார், ஒரு பிரச்சனையும் இருக்காது. அவர் சொல்றதன்படி நடப்பார் என்பதனால தான் இவர் தலைவராக்கப்பட்டாரே தவிர, இவர் வீர தீரம் அங்க கதி புடுங்கினார், இதுகளை விக்குகளை துரத்தினார் என்றது அல்ல. இவர் அதன் பின்னர் அவர் இருக்கும் போது எல்லாம் மாறித்தானே நடந்தது. அதாவது சம்பந்தன் இருந்த காலத்தில் தானே திருகோணமலை அதிகளவான 2 ஆசனங்களை இழந்தது, பௌத்தமயமாதலின் உச்சத்தை தொட்டது, கன்னியாவை இழந்தது. அடுத்ததாக நான் சொல்ல வருவது, அதாவது திருகோணமலை பாதுகாப்பதுதான் தர்மம் என்று சொன்னார் என்றால் இவர் பாதுகாத்தாரா? ஒன்றையுமே பாதுகாக்கலையே, எல்லாத்தையும் இழந்து. அதாவது இன்று திருவோணமலையில் தமிழர் வாழ்கின்ற பகுதி 2 தான். ஒன்று திருவோணமலை நகரம், 2வது ஈக்கிரம்பட்டு. இந்த 2 பிரதேச, அதாவது பிரதேச செயலகங்களை தவிர மற்ற 7 பிரதேச செயலகங்களும் முற்றுமுழுதாக மாற்றினத்தோருடைய கைகளிலே போய்விட்டது. ஆகவே முழுவதையும் இழந்து விட்டு இப்போது அவருடைய தர்மம், அவருடைய கடமை திருவோணமலையை பாதுகாப்புதான். திருவோணமலைக்கே செல்லாதவர்
எப்பாவது இருந்திருந்த காளி கோயிலுக்கு தங்கட கோயிலுக்கு தான் தனியார் போறாள். இப்படிப்பட்டவர் சொல்றார் திருவண்ணாமலையை பாதுகாப்பதுதான். அவருக்கு எந்த திருவண்ணாமலை மண் பற்றே கிடையாது. நான் பலரை எங்கட ஊர்ல இருந்து பலர் கொழும்புக்கு நோய் போக்கி வாழ்ந்தவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அவர்கள் ஊருக்கு அந்த திருவிழாக்கு தான் தெரியும், நம்ம ஒன்றுக்கும் பார இல்லை. இதே மாதிரி தான் சம்பந்தனம். கொழும்புல வாழ்ந்து விட்டால் அது கொழும்பு உல்லாசபுரியாக மாறிவிடும். இந்த எங்களோட தாய்மண்ணுக்கு வருவதில்லை. அப்படி வாழ்ந்தவர்கள் பலர் இப்போது பேசிக்கொண்டிருக்கிற சுமந்திரன் உட்பட கொழும்பிலே போய் குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து விட்டால் அவர்கள் மண்ணிலே வாழ்ந்ததாக சரித்திரமில்லை. ஒரே ஒருத்தர் மாவை சேனாதிராயை தவிர வேற யாரும் எங்களை தாய் நிலப்பரப்புல வந்து வாழ இல்லை, அந்த மக்களோட வாழவும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட கொழும்பில் இறக்குமதிகளும் கொழும்பில் வாழ்ந்தவர்களும் கொழும்பை மையப்படுத்தியவர்களும் தான் இந்த அரசியலை தாங்கள் இந்த தமிழர் அரசியல்ல வலுவானவர்கள் என்பதை காட்டுவதற்கு இவ்வாறு பேசுவார்கள், இவ்வாறு ஒரு கருத்துருவாக்கத்தை செய்வார்கள். அதை வரலாறாக அமுல்படுத்துவதற்கு அல்லது வரலாறாக நிலை பெறுவதற்கு இவர்கள் தங்களாலான அனைத்து வேலைகளையும் செய்வார்கள். அப்படித்தான் இந்த அதாவது இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் போதும் நடந்தது. தற்காலிக இணைப்பு என்பதை உடைத்தார்கள். இந்த சட்டத்திறனிகள் எல்லாம் நீங்க என்ன செய்றீர்கள்? தற்காலிக இணைப்பு என்பதை ஜனாதிபதி வடகிழக்கு இணைத்த முறைமை பிள்ளை என்றுதானே தீர்ப்பு வழங்கப்படுகிறது. நீங்க ஒட்டுறதுக்கு ஏதாவது செய்திகளோ ஒரு திரும்பாவது போட்டீங்களோ இன்று வரைக்கும் ஏதாவது செய்திகளோ இல்லையே. என்ன செய்திருக்கிறீர்கள்? என்னென்ன நீங்கள் இணைப்பு ஆகாயத்தில செய்த என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. விடுதலை புலிகள் சார்ந்த 604 போராளிகளும் ஏனைய இயக்கங்களிலே இறந்த 1000க்கும் மேற்பட்டவர்களும் தியாகத்தினுடைய அவர்கள் சிந்திய இரத்தத்தினுடைய விளைவுதான் இந்த தற்காலிக இணைப்பு என்பதே வந்தது. நீங்கள் யாரும் செய்ததாக வரவில்லை. இந்த மிதவாத அரசியல் தரவுகள் எதையுமே செய்யவில்லை. ஆனால் நீங்கள் அந்த 1000க்கும் மேற்பட்டவர்கள் சிந்திய இரத்தத்துக்கும் அவர்கள் கொடுத்த தியாகத்தையும் உங்களுடையதாக பார்க்கிறீர்கள். இது மிக அபத்தமானது, மிக மோசமான வரலாற்று திரிவு. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பல்வேறுபட்ட வரலாற்று உண்மைகளையும் சில முக்கியமான கருத்துக்களையும் அதே நேரம் சம்பந்தன் அவர்களுடைய முக்கியமான பணிகளும் விமர்சனங்களும் என்கின்ற பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் சிறப்பு நன்றிகளோடு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.